ஹலோ குட்டீஸ், ஸ்கூல் திறந்தாச்சு, போர்ஷன் எடுத்திருப்பாங்க, படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? நடுவில் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கதை, பீர்பால் கதை சொல்ல போகிறேன். நீங்கள் கேட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்பி படிக்க நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கதை பகுதியில் இன்றைக்கி பீர்பால் கதையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சில புக்கில் ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன். எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, திருமால் மாநகரம் முழுநேர நூலகம் அப்படின்னு இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா, ராஜேந்திர சத்திரம், சேலம் 9 இந்த பகுதியில் இருக்கிற நூலகத்திலேருந்து நான் ரெஃபரன்ஸுக்கு சில புக்கு எடுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அந்த நூலகத்தில் நிறைய புக்கு, இங்கிலீஷ் புக்கு, தமிழ் புக்கு நிறைய இருக்குது. நீங்கள் அந்த நூலகத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கவர்மெண்ட் நூலகம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கதையின் பெயர் வழக்கு விசாரணை. ஒரு சமயம் அக்பரும் பீர்பாலும் மாறு வேஷத்தில் போயிட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்க நினச்சாங்க. ஒவ்வொரு கிராமமாக போய் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மாறு வேஷத்தில் போகலாம், உலா போகலாம் அப்படின்னு நினச்சி ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. அப்படி போயிட்டுருக்கப்ப ஒரு பாதையில் ஒரு பொண்ணு ஏராளமான நகைகள், ரொம்ப நகைலாம் போட்டுட்டு, ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு நிற்கிறா. அவள் பக்கத்தில் 2 ஆண்கள் அந்த பெண்ணை சுட்டி காட்டி ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இது பீர்பால் பார்த்தோன்னே சரி, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அக்பர்கிட்ட சொல்கிறாரு. அக்பரும் நம்மளும் இந்த மாதிரி பிரச்சனையை தீர்க்க தானே வந்தோம், என்ன போய் பார்க்கலாம் அப்படின்னு அவர் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அக்பரும் பீர்பாலும் அந்த பெண்ணு பக்கத்தில் போனோன்னே 2 ஆண்களில் ஒரு ஆண் ஐயா, இவன் என் பொண்ணு ஒய்ஃபு தான், என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நான் கணவன் இல்லை, மற்றொரு ஆணை காட்டி அங்கே தான் என் கணவர் அப்படின்னு சொல்கிறா. இந்த பிரச்சனையை நீங்கள் ஊர் தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு நீதி வழங்கணும், என் மனைவியை என்கிட்ட மீட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறான். உடனே மற்றொரு ஆள் என்ன சொல்கிறான், அவன் பொய் சொல்கிறான். என் ஒய்ஃபு தான் இவங்க, நாங்கள் 2 பேரும் ரிலேஷன் வீட்டுக்கு போகிறதுக்காக இப்படியே நடந்து வந்தோம். வழியில் இவன் எங்களை பிரச்சனை சிக்கல் பண்ணுறான், நீங்கள் தான் கிராம தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு நியாயம் வாங்கி தரணும், என் மனைவி எனக்கு மீட்டுத்தாங்க அப்படின்னு இன்னொரு ஆள் சொல்கிறான். 2 பேரும் இந்த மாதிரி சொன்னோன்னே அக்பரும் பீர்பாலும் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க இதில் ஒரு பெண் சம்மந்தப்பட்டதுனால நியாயமாக நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி அக்பர் என்ன செய்கிறாரு, இந்த பிரச்சனையை பீர்பால்கிட்ட ஒப்படைச்சி நீ தான் இதை தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பீர்பாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணையும் 2 ஆண்களையும் கிராம தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. கிராம தலைவர் கேட்குறாங்க, ஏன்னா இவர் மார்வேஷத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இவங்க அக்பர் பீர்பால் அப்படின்னா அவங்களுக்கு தெரியல. அதனால் நீங்கள் யார் என்ன அப்படின்னோடனே பீர்பால் சொல்கிறாரு, இந்த 2 ஆண்களும் இந்த பெண்ணுக்காக உரிமை கொண்டாடுறாங்க, நீங்கள் தான் இந்த பிரச்சனைக்கு சிக்கலுக்கு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னோடனே அந்த கிராம தலைவர், ஐயோ இந்த அளவுக்கு தீர்ப்பு சொல்ல அளவுக்கு எனக்கு அறிவில்லை, இதெல்லாம் தீர்க்கக்கூடியவர் பீர்பால் தான், நீங்கள் பீர்பால்கிட்டையே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். யார்கிட்ட பீர்பால்கிட்டையே அப்படி சொன்னோன்னே பீர்பாலுக்கு சிரிப்பு வருது. அவங்க கிராம தலைவரை தனியாக கூட்டிகிட்டு போய் அக்பரும் பீர்பாலும் மாறு வேஷத்தை கலைச்சி, நாங்கள் தான் அக்பர் பீர்பால், நீங்கள் இந்த தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னோடனே கிராம தலைவர் நீங்களே இருக்கீங்க, நீங்கள் இதுக்கு சொல்லுங்கள், நான் என்ன வேணால் உதவி வேணால் செய்கிறேன் அப்படின்னு கிராம தலைவர் சொல்கிறார். உடனே பீர்பாலும் அக்பரும் மாறு வேஷத்துலேயே இருந்து இந்த பிரச்சனையை தீர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். உடனே கிராம தலைவர் இந்த வழக்கை விசாரிக்க ஒரு இடத்த ஒதுக்குறார். அப்புறம் அங்கே மக்கள் எல்லாத்தையும் கூட்ட சொல்கிறாங்க, எல்லாரும் வரவழைக்கிறார். ஏன்னா இது தீர்ப்பு சொன்னோம் இல்லையா, மக்கள் எல்லாரும் கூடுறாங்க. இந்த வழக்கில் எப்படி தீர்ப்பு தருவாங்க, எப்படி விசாரிப்பாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆவலாக எல்லாரும் கூடுறாங்க. இப்போ பீர்பால் கிராம தலைவர்கிட்ட ஒரு ரகசியம் பேசுகிறார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் 2 இளைஞர்கள் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வைக்கிறாங்க. பீர்பால் அந்த ஒரு 2 ஆண் சண்டை போட்டாங்களா, அதில் ஒரு ஆணை கூப்பிட்டு இந்த பெட்டியை நீங்கள் தலையில் வச்சுட்டு கிராமம் ஃபுல்லாக, தெரு ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பெட்டியை கீழே வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் தலையில் பெட்டியை தூக்கி வச்சுட்டு நடந்து போகிறாரு. இவர் ஒழுங்காக போகிறாங்களா அப்படின்னு கண்காணிக்க பீர்பால் 2 இளைஞர்களை அவருக்கு பின்னாடி அனுப்புகிறாங்க. இவர் பெட்டியை கீழே வைக்காமல் தூக்கிட்டு போகிறாரா, கண்காணிக்கணும், உங்கள் வேலை அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த 2 இளைஞர்களும் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படியே அவர் பெட்டியெல்லாம் கிராம தெருவில் சுற்றி போகிறப்ப நினைக்கிறார், ஐயோ நம்ம ஊரில் அம்மா அப்பா ஊருக்கு போவேன்னா சொன்னாங்க, நம்ம அதையும் மீறி வந்தோம் அப்படின்னு புலம்புறாரு. இந்த மாதிரி தண்டெல்லாம் கிடைச்சது, இந்த மாதிரி விஷயம் சண்டை நடந்ததெல்லாம் ஊரில் தெரிஞ்சால் மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் புலம்பிட்டே கிராமத்தை சுற்றி வரார்.
வந்து பீர்பால் முன்னாடி அந்த பெட்டியை வைக்கிறார். இப்போ பீர்பால் வந்து மற்றொரு ஆளை பார்த்து, நீங்கள் இப்போ வந்து இந்த பெட்டி தூக்கிட்டு கிராமம் ஃபுல்லாக சுற்றி வரணும் அப்படின்னோடனே மற்றொரு ஆளும் வந்து இது மாதிரி தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு நடக்கிறாரு. இவருக்கு பின்னாடி 2 இளைஞர்களை பீர்பால் அனுப்புகிறாங்க. இவன் வந்து கரெக்டாக வேலை செய்கிறானா, தூக்கிட்டு போகிறான பெட்டியை அப்படின்னு பார்க்குறதுக்காக அனுப்புகிறாங்க. இவனும் அந்த பெட்டியை தூக்கிட்டு, ஐயோ நம்ம வந்து மற்றொரு மனைவியோடைய நகைகளை ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம், இந்த தண்டனை கடுமையாக இருக்குது, ஏன்னா அந்த பெட்டி வெயிட்டாக இருக்குது, அவங்களால நடக்கவும் முடியல அப்படின்னு இவனும் புலம்புறான். சரி இப்போ பெட்டியை வச்சுட்டு போனாலும் நம்ம தான் குற்றவாளின்னு சொல்லி பிடிப்பாங்க, சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி புலம்பிட்டு எல்லா தெருவும் சுற்றிட்டு அவனு பீர்பால் முன்னாடி பெட்டியை வைக்கிறாப்புல. இப்போ பீர்பால் எல்லாம் யோசிக்கிறான், இந்த வழக்கு என்ன, இவர் ஏன் பெட்டியை தூக்கி நடக்க சொல்கிறாரு, மக்களுக்கெல்லாம் குழப்பமாக இருக்குது, என்ன மாதிரி தீர்ப்பு சொல்லுவாங்க, என்ன இப்படி என்ன கான்செப்ட் இது அப்படின்னு புரியாமல் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பீர்பால் வந்து அந்த இளைஞரை வச்சு பெட்டியை திறக்க சொல்கிறாங்க. பீர்பால் பெட்டியை திறக்க சொல்கிறாரு. அந்த பெட்டியை திறக்கிறப்ப அதுலேருந்து 10 வயசு சிறுவன் சின்ன பாய் வந்து அதில் அந்த பெட்டியிலேருந்து வெளியில் வரான். அவன் பீர்பாலை பார்த்து வணங்குறான். அப்போ பீர்பால் கேட்குறாரு, ஃபஸ்ட்டு பெட்டி தூக்கிட்டு போனாலே அவன் என்ன பேசுனா அப்படின்னு கேட்குறப்ப அந்த பையன் சொல்கிறான், நான் இந்த மாதிரி ஊரில் அம்மா அப்பா பேச்சை கேட்காம வந்துட்டோம், அதே மாதிரி இந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் பிரச்சனைகள் நடந்தது சொன்னால் அவங்க மதிக்க மாட்டாங்க இப்படின்னு அவன் புலம்புனா அப்படின்னு சொன்னான். பீர்பால் கேட்குறான். அப்போ இன்னொரு 2வது ஆள் வந்து என்ன புலம்புனா அப்படின்னோடனே அந்த பையன் சொல்கிறான், மற்றவங்களுடைய மனைவியோடைய நகைகள் ஆசைப்பட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கடுமையான பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவன் புலம்புனா அப்படின்னா. இப்போ வந்து பீர்பால் 2வது ஆளாக பார்க்குறார். அவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஏன்னா அவன் தான் தப்பு செஞ்சவன்னு பீர்பால் தெரிஞ்சுக்கிட்டாருன்னொன்னே அவன் காலை விழுந்து மன்னிப்பு கேட்டான். பீர்பால் தவறு செஞ்சவங்கள சும்மா விடுவாங்களா, அவனுக்குரிய தண்டனை கொடுத்தாரு. சரியான தீர்ப்பு வழங்கினதுக்காக அக்பரும் பீர்பாலை பாராட்டினாங்க. மக்களும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, ஏன்னா சரியான தீர்ப்பு, அந்த பெண்ணுக்கும் சரியான நீதி கிடைச்சது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.